அதுக்கு அடுத்தது ஆப்பிரிக்கா. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா ரெண்டுமே பெரிய காண்டங்கள். ஆசியா வந்து முழுக்க முழுக்க பூமத்திய ரேகைக்கு வடக்கு இருக்கு. ஐரோப்பாவும் வடக்கு இருக்கு. வட அமெரிக்காவும் வடக்க தான் இருக்கு பூமத்திய ரேகை. தென் அமெரிக்காவில் ஒரு பகுதி, தலை பகுதி மட்டும் கொஞ்சம் அந்த பூமத்திய ரேகை கொஞ்சம் மேலே இருக்கும், மீதி பெரும்பகுதி கீழே இருக்கும். ஆப்பிரிக்கா ஒன்று மட்டும், ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா அது தெற்கில் இருக்கும். ஆப்பிரிக்கா மட்டும் ஒரு யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்ட நடுவில் உங்களுக்கு கரெக்டாக பாதி பாதி பூமத்திய ரேகை பிளக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அது ஒரு இதை வச்சு உங்கள் ஆர்காலஜிஸ்ட்லேருந்து பல நிபுணர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா, இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கண்ட நகர்வு. ஆமாம், கண்ட நகர்வு. கண்டங்கள்லாம் ஒன்றா இருந்தான், பிறகு எல்லாம் பிரிஞ்சு நகர்ந்து போயிடுச்சு. அப்படி நகர்ந்து போனதுல மையம் போல இருந்தது அப்படி, மற்றதெல்லாம் அதுலேருந்து நீங்கள் ஒரு ஜிக்ஸாக் பசில் பண்ணுற மாதிரி தென் அமெரிக்காவை அப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம், கரெக்டாக போட்டிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட் கிட்ட கொண்டு வந்துன்னே இருந்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து இங்கே வந்து சேரும். இங்கிருந்து பிரிஞ்சு போயிருக்கு இந்தியா ஒரு காலத்துக்கு. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். இப்பயும் கூட இங்கே கவனிங்க, நீங்களே வேணால் அதை காட்டலாங்க. இந்த நீர்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்படியே தொடர்ச்சியாக நீர்நிலைகள் இல்லையா. இது வரைக்கும் இந்த பகுதி வளர்ந்து பிரிஞ்சு இது தனியாக போகும்போது எதிர்காலத்தில் இது போல தான் இந்தியா பிரிஞ்சு வந்துதான். நீங்கள் வந்து இமய மலைத்தொடர் எப்படி உருவானதுன்றதுக்கு ஒரு பெரிய அந்த உண்மை நிகழ்ச்சி. இப்போ நான் சொன்ன அந்த இந்திய துணைக்கண்டம் இல்லையா, அது வந்து விலகி இந்திய கடல், பெருங்கடல் அந்த இப்படி இதை உடைச்சி இப்படி போகுது. இந்த இந்தியாவை கொண்டு இப்படி தள்ளிக்கிட்டே போய் ஆசியாவில் கொண்டு மோதி இருக்கு. நம்ப முடியுதா? முழு இந்தியாவும் வெதந்துக்கிட்டே போயிருக்கு கடலில். இந்திய பெருங்கடல் அது தள்ளிக்கிட்டே போய் ஆசியா கிட்ட போய் மோத விட்டுச்சு. நம்ப முடியுதா பாருங்க. ஆனால் இது நடந்த நிகழ்வு, பல மில்லியன் வருஷம் சொல்கிறாங்க. அது போய் ஆசியாவில் இப்போ சைனா எடுத்துங்களேன், சைனா இருந்திருக்குதாங்க. சைனான்ற பேரில் இல்லை, நிலம் இருந்திருக்கு. அப்போலாம் மக்கள் கிடையாது. அப்போ நான் சொல்லும்போது மனிதர்கள் கிடையாது, மற்ற விலங்குகளாக இருந்தது. இந்தியாவை போய் அதை இடிக்க ஆரம்பிச்சிருச்சு சைனாவை. இந்த தண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கு கடல், இன்னமும் தள்ளிட்டு இருக்கு. இங்கே இந்த கேரளா கர்நாடகா பகுதியத்தில் அங்கே வந்து ஒரு தண்ணி அதை இப்படி தள்ளுதுன்னு கற்பனை நீங்கள் மனசில். இப்போ இப்படி போகுது இந்தியா. அப்படி போகிறதுனால சைனாவோட மோதி 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 மலைகள் மட்டும் இல்லை, மலை தொடரே உண்டாயிடுச்சு. இமாலய மலைத்தொடர் அப்படி உருவானது இயற்கையான ஒரு நிகழ்வு. அதை போல ஆப்பிரிக்காலேருந்து இந்த பகுதிகளும் உடைஞ்சி போக போகுது. இப்போயே விரிசல்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்போ உடஞ்சி எப்போ போகுது, அது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். அந்த இந்தியா நகர்ந்து போய் சேர்ந்ததுக்கே மொத்தம் 50 லட்சம் வருஷம் ஆச்சு. 5 மில்லியன் வருஷம்ன்றாங்க. 50 லட்சம் வருஷம் ஆச்சு, அது ஆண்டுகள் ஆச்சு. அங்கே போய் இந்தியாவோட போய் சேர, இது சைனாவோட போய் சேர. அப்படி உண்டானதான் திபேத்து வேடு, பிளாட்டோன்னு சொல்லுவோம். திபேத் பிளாட்டோ, இமயமலை தொடர். நீங்கள் மலைத்தொடர்கள் அப்படின்னு எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுனால ஏற்பட்டது தான். நிலம் வந்து மோதி, கண்ட நகர்னு சொல்ல மாதிரி நிலம் நகர்ந்து இன்னொரு நிலத்தோட மோதி தான் மலைகள், பெரிய மலைகள் உண்டாது, தொடர்ச்சி மலைகள் தான். ஸோ இமயமலை எப்படி தான் உண்டானது, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதையும் சொல்லிடுறேன் ஒரு சின்ன. இந்த மலையேற்ற செய்வாங்கல்ல, இப்போ எவரெஸ்ட் மலையை ஏறினாங்க, ஹில்லாரி ஏறினாரு, எட்மண்ட் ஏறினாரு, கூட டென்சிங் ஏறினாரு. அதை போல் தொடர்ந்து ஏற போனவங்களாம் மீன் முட்களை பார்த்துருக்காங்க. நிறைய கிடைக்கும், மண் அடியில் சிலது கிடைக்கும். அதில் மீன் முட்கள் கிடச்சிருக்கு. இருந்து போன ஃபாசில்னு சொல்லுவோம். அது ஃபாசில்ன்றது தமிழ் எடுத்து வார்த்தை சரி, படிமம். அந்த படிமங்களை எடுத்து ஆராயும் போது அவங்க நினச்சது இது தூய நீர் மீன்கள் சொல்லுவோம்ல, ஆற்று மீன்கள், குளத்து மீன்கள். அதுக்கும் கடல் மீன்களுக்கும் வேறுபாடு இருக்கு.
இவங்க ஆற்று மீன்களாக இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்து போய் பரிசோதனை பண்ணால் அந்த பாய்சால எலும்புகளை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியுது இதெல்லாம் கடலில் இருந்து மீன்கள். இவங்களுக்கு என்ன ஆச்சரியன்னா அது அவ்வளோ பெரிய உயர இமயமலையில் எங்கேயாவது கடல் மீன்கள் எங்கே வந்தது அப்படின்னு ஆச்சரியம். அதில் ஆராய்ச்சி மறுபடியும் திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய படிமங்கள் எடுக்கிறாங்க. எடுத்தால் எல்லாமே கடல் மீன்களாக இருந்தது. வருஷங்களை பார்த்தா 50 லட்சம் வரைக்கும் ரொம்ப பழமையாக இருக்குது அந்த ஃபாசில்ஸ் தான், படிமங்கள்லாம். அதுக்கு பிறகு தான் இந்த எண்ணமே அவங்களுக்கு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. அங்கே ஒரு கடல் இருந்திருக்கு, இமயமலை இருந்த இடத்துல கடல் இருந்திருக்கு. அந்த கடலில் இந்திய பூமி போய் தள்ளி தள்ளி சைடில் இப்படி தள்ளி விட்டு இது போய் இடித்து இமயமலை உண்டாயிருக்கு. அப்படி உண்டானதில் அந்த கடலில் இருந்த மீன்கள் இறந்து போனதனுடைய படிமங்கள் கிடைச்சி இப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த படிமங்கள் உதவியாகும். இப்படி நடந்ததுன்றது அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால் போய் இப்படி உள்ள நடந்தது கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு தான் கண்ட நகருக்கு ஒரு தேரியே உண்டாச்சு. இது ஏன் அந்த மாதிரி கண்ட நகர்கள் ஏற்படுதுன்னா நம்ம நிலம்னு நம்ம சொல்கிற எல்லாமே பூமியினுடைய மேல் தளத்தில் மிதந்துட்டு இருக்கு. மிதந்துட்டுனாக்க அதனுடைய ஆழம் பார்த்தா மைல் கணக்கில் இருக்கும். இந்திய துணை கண்டத்தினுடைய ஆழம் நம்ம இருக்கிற மண், இப்போ இருக்கிற மண் கீழே போனீங்கன்னா ஒரு 2 மைல் 3 மைல் போகலாம் நீங்கள். அதுக்கு பிறகு தண்ணி வந்து அந்த 2 மைல் 3 மைல் கனமான ஒரு பூமி நிலம் அது அப்படியே மிதந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ப முடியல, கற்பனை பண்ண முடியலன்னா உண்மை. அதுபோல் இந்த கண்டங்கள் எல்லாம் அப்படியே விரிஞ்சு நகர்ந்துட்டே போகுது. இது ஏன் அப்படி நகர்ந்தது காரணம் நம்ம பூமியோட சுழற்சி. ஸ்பின் பண்ணாலே எல்லாம் மேலே உள்ளதெல்லாம் அதாவது நம்ம ரொம்ப லைட்டாக இருக்கிறோம், ஹெவியாக இருக்கிறதுலாம் நகராமல் இருக்கும். இந்த 3 மைல் ஆழம் கொண்ட இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நில பூமி ரொம்ப லைட்டாக இருக்குது. பூமியோட ஒப்பிடும்போது பூமியினுடைய கோர்ன்னு சொல்கிறேன்னு அதோடு ஒப்பிடும்போது மேல் பகுதியில் இருக்கிற நம்ம நிலம்லாம் ரொம்ப தக்க மிதக்கிற மாதிரி இந்தியா மிதந்துடும். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் உணர முடியல. நம்ம இன்னும் பூமி தான் ரொம்ப வலிமையாக நம்மளை காப்பாற்றிக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பூமியினுடைய மையத்துக்கு இது ஒரு சாதாரண தக்க. அதுபோல் நிலங்கள்லாம் ஒன்றா இருந்து உண்டான நிலங்கள் அது சுழற்சினால விதிப்படுத்தி. இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாம் மேலே எப்படி போகுது, கீழே செல்லலாம் எப்படி போகுது. பல லட்சக்கணக்கான வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னும் மேலே ஆர்டிக்கிட்ட போய் சேராது. ஆசியாலாம் இப்படி ஆசியா வட அமெரிக்காலாம் இப்படி போய் அங்கே சேராது. அப்படி தான் நகர்ந்துட்டுருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் நகர்றதுன்னு நகர்ந்துருக்காங்க. அது பல காலம். இது ஆப்பிரிக்கா பற்றி சொல்ல ஆரம்பித்து எங்கேயோ போகிறவங்க இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான அறிவுகள்லாம் நம்மளுக்கு என்ன உதவுனாக்க நம்ம இதுகாரம் கொண்டு இருந்த பல நம்பிக்கைகளை தவிடு பொடி ஆக்கிட்டே விஞ்ஞான அறிவியல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று நம்ம என்னென்னமோ நம்பிட்டு இருந்தோம், அதெல்லாம் உண்மை இல்லை, நடந்ததுலாம் வேற அப்படின்னு. இது ஒன்று. நிலங்கள்லாம் ஆப்பிரிக்காவை மையமாக கொண்டு கண்ட நகர்வு ஏற்பட்டது. ஆக்சுவலாக அண்டார்டிகா தான் மையம். அடியில் இருந்து பாருங்க, இது பாருங்களேன், இப்படி ஒரு பந்து அடியில் ஒரு அண்டார்டிகா பூமி, எல்லா பூமியும் இங்கேருந்து சுழற்சினால இப்படி போகுது. இது வாடல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதில் நம்ம ஏதோ ஒரு பகுதியில் நடுவில் சின்ன பகுதி சின்ன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு நம்ம போயிருக்கோம். இப்போ எவ்வளவோ நேர்கள் அந்த மாதிரி இந்த பிக் பேங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 14 பில்லியன் வருஷம் சொன்னாங்க. 1400 கோடி வருஷம் நம்ம பூமி உண்டாகி 450 கோடி வருஷம் சொன்னாங்க. அந்த மாதிரியான காலங்களோட ஒப்பிக்கும் போது நம்ம வாழற 50-60 வருஷம்லாம் நம்ம நினச்சிக்கிறது இதெல்லாம் பெரிய வாழ்க்கை, இது வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறதுலாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை. கடலில் கிடைக்கிற ஒரு மண் மாதிரி நம்ம அது கூட இல்லை. ஸோ இந்த உண்மைகளையும் நம்ம உணர்ந்துக்கணும். அந்த சிறிய வாழ்க்கையில் நம்மளால் என்ன செய்து அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஒன்று. 2வது, மனித இனம். இந்த மனித இனம் உண்டானதும் ஆப்பிரிக்காவில் தான். நீங்கள் நாங்கள் இவர் எல்லாரும் ஆப்பிரிக்காக்கள். அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற 800 கோடி மக்களும் ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றி அங்கேருந்து புலம்பெயர்ந்து உலகெங்கும் பரவி போன மக்களுடைய சந்ததிகள். சும்மா நம்ம உண்மையான மூதாதையர்கள். இது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுனாக்கா நம்ம வேறுபாடுகளை பார்க்குற பாருங்க. நிறைய வேறுபாடுகள், இந்த மற்ற பல்வேறு வேறுபாடுகள். ஆள் உயரமாக இருப்பான், சிறுப்பாக இருப்பான், குண்டாக இருப்பான், ஜெயா வலிஞ்சலாக இருப்பான், கண்ணு சிறுத்து இருக்கும், கருப்பையும் கற்பும் உதறு தடிப்பாக இருக்கும், மூக்கு தடிப்பாக இருக்கும்,
நம்ம அவங்க பார்க்கும்போது நம்ம வந்து இவன் நம்மளோட மட்டமானவன் நினைப்போம், இவன் நம்மளோட வயதான வெள்ளக்காரன் வந்து உண்மையை சொல்லுவான். ஒரு படம் வந்து இல்லை, யார் மாதிரி வேலை பார்க்க வெள்ளையா வெள்ளையாக்க போய் சொல்ல மாட்டான், வெள்ளையா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வான். அந்த மாதிரிலாம் நம்பிக்கைகள்லாம் வச்சுருந்த மாதிரி அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் காலப்போக்கில் இதெல்லாம் வந்து தெரிய வரும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பின்னணி தெரியும். நான் ஒரு புத்தகம் அவருக்கு ஐயாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னேன். எங்கேயும் கிடைக்கல சார், இன்னும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு. சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். நம்மளுக்குலாம் இந்த ஆப்பிரிக்காலேருந்து தோன்றி வந்தோம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தோன்றி வந்த மனிதர்கள் பல இனங்கள் தோன்றி அழிஞ்சு போய் கடைசியாக உயிரோடு இருக்கிற இனம் தான் நம்மளாம். அதற்கு பிறகு பல மனிதர்கள் தோன்றிருக்காங்க. அந்த ஒரு இனத்துக்கும் இவங்க வந்து அந்த படிமங்கள் மூலயமா தான் தகவல் கிடைக்குது. எங்கேயோ நோண்டும் போதெல்லாம் எலும்பு கூடு கிடைக்கும், அதை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தா இப்போ இருக்கிற மனிதர்களோட அவங்க மாறுபட்டுருப்பாங்க. அது என்ன மாறுபாடுன்னு பார்த்தா அந்த மாதிரி நிறைய இடங்கள் கிடைக்கும். அதெல்லாம் ஆராய்ச்சி அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு இனம், இவங்கெல்லாம் அந்த மாதிரி பல இடங்களில் நமக்கு முன்னாடி தோன்றி அழிஞ்சு போன இனங்களும் இருக்குது. நம்ம இனம் வந்து எப்படியோ சர்வே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 லட்சம் 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே மனிதர்கள் பூமியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கடந்த 2 லட்சம் வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த உலகம் பூரா பரவி போகிற மக்கள் தான் நம்மளுடைய மூலாதாரங்கள். அப்படி வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அதான் சேப்பியன்ஸ்னா ஒரு மொழியில் வந்து அறிவாளிகள், கொஞ்சம் புத்தி உள்ளவங்க அப்படின்ற அர்த்தம். அது அந்த மொழி வந்து இந்த கிரேக்க மொழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாம் எப்போவும் பேர் வைக்கும்போது இந்த கிரேக்க மொழி ரோமன் பேசினீங்க, லாட்டின் மொழி, இதில் தான் பேர் வைப்பாங்க. அவங்க என்ன வெள்ளக்காரங்களுக்கு அதுதான் பூர்வீக மொழி மாதிரி. அதனால் அவங்க அந்த மாதிரி பேர் வச்சதில் நமக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் நம்ம எல்லாரும் ஹோமோ சேப்பியன்ஸ். அந்த சேப்பியன்ஸ் எப்படி உருவானாங்க, எங்கெங்கெல்லாம் பரவுனாங்க, அவங்களுடைய 2 லட்சம் வருஷம் வாழ்க்கை என்ன அப்படின்றத சொல்கிற புத்தகம் அந்த ஹோமோ சேப்பியன்ஸ். இதை எழுதினவர் இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும் இருந்தது. இஸ்ரேல் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆர்ஆர்ஏன்னு பேர், நோவா ஆர்ஆர்ஏன்னு பேர். அவர் எழுதின புத்தகம் இப்போ உலகம் பூரா படித்தவங்க எல்லாம், படிக்க விரும்புகிறவங்க எல்லாரும் வாங்கி படிச்சுட்டு மனிதனாக பிறந்த ஒருவரும் இந்த புத்தகத்தை படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிற உண்மையெல்லாம் எனக்கு தெரியும். அதில் படிக்கும்போது இன்னும் நல்ல அதிக தகவல்கள் கிடைச்சது. ஒரு பகுதிக்கும் எப்படி போனாங்க, அங்கே எப்படி உருமாற்றம், மொழி மாற்றம், உணவு மாற்றங்கள்லாம் பெற்றாங்க, அதுலேருந்து மறுபடியும் எங்கே போனாங்க, அப்படி அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. அது படிக்கும்போது நம்மளை பற்றி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது ஒன்று.